தந்தை பொருளாதாரத்தில் உள்ள தனியார் தந்தை பொருளாதாரத்தில் உள்ள தனியார் தந்தை பொருளாதாரத்தில் உள்ள தனியார் தந்தை பொருளாதாரத்தில் உள்ள தனியார் பிரகடல போட்டுக்கொள்ளுங்க. நுகர்வோர் உற்பத்தியாளர். தந்தை பொருளாதாரத்தில் உள்ள தனியார் பிரகடல போட்டுக்கொள்ளுங்க. நுகர்வோர் உற்பத்தியாளர். பிரகட போடுங்க. எந்த ஒரு தீர்மானத்தையும் மேற்கொள்ளும் போது விலையினை முதன்மை காரணியாக பயன்படுத்துவது. எந்த ஒரு தீர்மானத்தையும் மேற்கொள்ளும் போது விலையினை முதன்மை காரணியாக பயன்படுத்துவது. விலையினை முதன்மை காரணியாக பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ இதான் நம்ம சொல்லுவோம். இதை நம்ம சொல்லுவோம், ஒரு சந்தை பொருளாதாரத்தை இயக்குகிற மறைகரம் என்ன சொல்றது? விலை. அப்ப அதன்படி ஒரு சந்தை பொருளாதாரத்தின் பிரதான பண்பு என்னன்னு கேட்டப்ப நம்ம விலை பொறிமுறை அடிப்படையில் தீர்மானம் தான். அதை தாண்டியும் வளங்கள் யாருக்கு உடமையா இருக்கும்? தனியாருக்கு உடமையா இருக்கும். என்ன ஊக்குவிப்புல இயங்குவாங்க? லாப ஊக்குவிப்புல இயங்குவாங்க. அங்க சுதந்திர சந்தை அமைப்பு காணப்படும். போட்டி அதிகமாக காணப்படும். இதெல்லாம் நாங்க பண்புகள். நுகர்வோனுக்கு தெரிவு சுதந்திரம் காணப்படும். நுகர்வோனுக்கு இறமை காணப்படும். இதெல்லாம் பண்புகளை சொன்னாலும் சந்தை பொருளாதாரத்தின் பிரதான பண்பு இல்லைன்னா அடிப்படை அம்சம் எதுன்னு கேட்டீங்கன்னா விலை பொறிமுறை அடிப்படையில் தீர்ப்பு. விலை பொறிமுறை அடிப்படையில பிரதான அம்சமா சரி. எப்படி ஒரு விஷயம் நினைக்கணும், இன்னொரு விஷயம் நினைக்கிறோம். ஒரு சந்தை பொருளாதாரத்தை வெற்றி ஒரு சந்தை பொருளாதாரத்தின் வெற்றி ஒரு சந்தை பொருளாதாரத்தின் வெற்றி பிழையில் எதுல தங்கி இருக்கு? ஒரு சந்தை பொருளாதாரத்தின் வெற்றி எதுல தங்கி இருக்கு? ஒரு சந்தை பொருளாதாரம் தோல்வி அடைகிற சந்தர்ப்பம் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. நாங்க அதை பத்தி பிறப்போம். ஒரு சந்தை பொருளாதாரம் வெற்றிகரமா இயங்கணும்னு சொன்னா சரி. இப்ப நம்மளுடைய எஸ்சிசி நேரத்தை கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நேற்று கிட்டத்தட்ட ஒரு 8 மணி ஆச்சு. ஒரு 3 மணில இருந்து 7:30 மணி 8 மணிக்கு ஜூம் கிளாஸ் போச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் கிளாஸ் குறைக்க இங்க ஒரு ஃபேனை காணும். இங்க இருக்க ஒரு மேட்ச பத்திரிகை காணும். ஒயிட் போர்டு இல்லை, எதுவுமே இங்க இல்லைன்னு சொன்னா எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க? களவாடிக்கு போயிட்டாங்கன்னா இன்னைக்கு என்ன ஒரு கிளாஸ் செய்யணுமா? சொல்லுங்க. இப்படி வாங்க, ஆய்வு போடுங்க, முன்ன காலத்துக்கு போயிடுவேன். உன்ன அப்படித்தானே? உன்ன அப்படிதான் சேர் உட்காந்துருப்பாரு, எல்லாம் கீழே உட்காந்துருக்கு. மாறுங்க, பிள்ளைலாம் உட்காந்துருப்பாங்க. சேர் இருக்கு. எந்த மாணவனும் சொன்னதில்லை சரி சரியான கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் உட்காந்து இது சரி வாங்க வாங்க. அப்போ என்னுடைய சொத்துக்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா என்னால அடுத்த நாள் இந்த வகுப்பு நடத்தணும்னு சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும். அப்போ ஒரு சந்தை பொருளாதாரத்தின் வெற்றி, ஒரு கடையை மூடிட்டு போற ஒரு கடை உரிமையாளர் அடுத்த நாள் அந்த கடையை திறக்கும் போது அந்த கடையில பொருட்கள் இருந்தா தான் அவருக்கு அன்னைக்கு பிசினஸ் செய்யுது. அந்த கடையில பொருட்கள் எதுவுமே அன்னைக்கு இல்லைன்னு சொன்னா அவரால் அடுத்த நாள் அந்த பிசினஸ கொண்டு நடத்த முடியாது. ஒரு விவசாயி விவசாயம் செய்து அறுவடை செய்து நெல்லெல்லாம் வச்சிருக்காரு. இப்போ அடுத்த நாள் தான் விற்கிறதுக்கு எதிர்பார்க்கிறாரு. அடுத்த நாள் வரும்போது அங்க ஒரு நெல் பொருட்கள் கூட இல்லை, எல்லாம் களவாடி போயிட்டாங்க.
இப்ப அவரால் அதுக்கு அடுத்து விவசாயம் செய்ய ஒரு மனம் வருமா சொல்லுங்க? நிச்சயமா வராது. அப்ப ஒரு சந்தை பொருளாதாரத்தின் வெற்றி எதுல தங்கி இருக்குன்னு கேட்டா பிள்ளைகள், தனியார் தனியார் சொத்துரிமை, தனியார் சொத்துரிமை என்ன பாதுகாப்புல இருக்கு. அப்ப ஒரு சந்தை பொருளாதாரத்தின் வெற்றி எதுலமா தங்கி இருக்கு? தனியார் சொத்துரிமை பாதுகாப்பு. இப்ப என்னுடைய சொத்துக்களை இங்க பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இல்லையா? பாதுகாப்பு இருக்கு. அந்த பாதுகாப்பை வழங்குவதுதான் ஒரு நாட்டுல யாருடைய வேலையா இருக்கும்? அரசினுடைய வேலை. அதுக்காகத்தான் காவல்துறை இருக்கு, அதுக்காகத்தான் நீதிமன்றங்கள் இருக்கு. கொஞ்சம் வச்சு பாருங்க, நம்மளுடைய சொத்துக்களுக்கு அங்க என்ன இல்லைன்னா, பாதுகாப்பு இல்லைன்னா அடுத்த நாள் நம்மளுடைய வியாபார செலவு நிச்சயமற்ற தன்மை, நிச்சயமற்ற தன்மை. அப்போ அங்கேயே என்ன செய்யணும்? இங்கேயே நான் படிப்பிச்சுட்டு இங்கேயே தூங்கிடணும். ஓ நீ பாதுகாப்பு அடுத்த நாள் நீங்க வந்தோம்னா நான் போகணும். அப்ப அப்படி ஒரு நிலைமை நமக்கு இங்க இல்ல. அப்போ சந்தை பொருளாதாரம் வெற்றிகரமா இயங்கணும் சொன்னா அங்க நிச்சயமா இருக்க வேண்டிய ஒரு பிரதான காரணி தனியார் சொத்துக்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அப்ப தனியாருடைய சொத்துக்களுக்கு பாதுகாப்பு உள்ள போதுதான் அங்க சந்தை பொருளாதாரம் வெற்றிகரமாக தொடர்ந்து என்ன செய்ய முடியாது. இந்த நோட்டை போட்டு கிடைக்கிற இந்த கியூட்ட மேல இல்லைன்னா கீழே இல்லைன்னா சைட்ல மேசையில மட்டும் எழுதாதீங்க. அது எழுது வேலை மேசை கொண்டு போகாது. இல்லைன்னா ஒரு பேஸ்ட் பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. சொல்லி ஒரு பேஸ்ட் பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி வச்சுக்கிறது இல்லை, சொந்தமா வாங்கி வச்சு அவன் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருப்பான், முடிஞ்சிருக்கு. எழுதிக்கொள்ளு. அதற்கு எங்க அந்த சந்தை பொருளாதாரத்துல நன்மைகள்லாம் இருக்கா? அதுக்கு பக்கத்துல சந்தை பொருளாதாரத்தை சந்தை பொருளாதாரத்தை வெற்றி சந்தை பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை வெற்றி பிரதானமாக வெற்றி பிரதானமாக சரி 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 இல்லையா? எழுதிட்டு அதை ஹைலைட் பண்ணி பிரதானமாக பிரதானமாக இருக்கு தனியார் சொத்துரிமை பாதுகாப்பு, தனியார் சொத்துரிமை பாதுகாப்பில் தங்கியுள்ளது. சந்தை பொருளாதாரத்தின் வெற்றி தனியார் சொத்துரிமை பாதுகாப்பில் தங்கியுள்ளது. தனியார் சொத்துரிமை பாதுகாப்புல தங்கி இருக்கிறது. அப்ப பிரதானமா சந்தை பொருளாதாரம் வெற்றிகரமா இயங்கணும்டா அங்க இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரணி தனியார் சொத்துக்களுக்கு அங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க? பாதுகாப்பு. தனியார் சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போது சந்தை பொருளாதாரம் வெற்றிகரமா இயங்க முடியாது. பாருங்க, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நாம இன்னைக்கு சில முக்கியமான விடயங்கள் பார்க்கறதுக்கு சரி. அதுக்கு முன்னாடி நாங்க போன கிளாஸ்ல பேசுறது நான் போன கிளாஸ்ல பேசுறப்ப ஒரு சந்தை பொருளாதாரத்தில் விலை தொழிற்பாடுகள் அமைதியாக ஒரு சந்தை பொருளாதாரத்தில் விலை தொழிற்பாடு ஒரு சந்தை பொருளாதாரத்துல விலை 3 தொழிற்பாடுகளை மேற்கொண்டு பார்த்தோம். சந்தை பொருளாதாரத்துல விலை 3 தொழிற்பாடுகளை மேற்கொண்டு பார்த்தோம். இப்போ 3 தொழிற்பாடுகள். அதுல முதலாவது தொழிற்பாடு தகவல் வழங்கல் தொழிற்பாடு. முதலாவது தகவல் வழங்குதல் அல்லது சமிச்சை செய்தல் அல்லது வழிகாட்டு. யாருக்கு தகவல் வழங்கவில்லை?
இதனை எந்த அளவுல எவ்வாறு யாருக்காக உற்பத்தி செய்தல் எனும் அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காண உற்பத்தியாளருக்கும், எதனை எந்த அளவில கொள்வனவு செய்தல் எனும் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய தகவல்களை விலை வழங்குதல் தான் விலை என்ன தொழிற்பாடு, தகவல் வழங்கல் தொழிற்பாடுன்னு சொல்லுவோம். இரண்டாவது தொழிற்பாடு ஊக்குவிப்பு. ஊக்குவிப்பு உச்ச லாபத்தை நோக்கமாக கொண்ட உற்பத்தியாளருக்கும் உச்ச பயனை நோக்கமாக கொண்ட நுகர்வோருக்கும் வேண்டிய தூண்டல்களை விலையானது அழைப்பாகவும் எச்சரிக்கையாக வழங்கும். அதற்கேற்ப உற்பத்தியாளரும் நுகர்வோரும் தமது துலங்கல்களை வெளிப்படுத்துவர் என்பதுதான் ஊக்குவிப்பு தொழிற்பாடு. மூன்றாவது தொழிற்பாடுகளை பங்கீடு செய்தல். பங்கீடு செய்தல் பங்கீடு செய்தல் என்பது பங்கீடு செய்தல் என்பது அருமையான பலன்களை உற்பத்திகளுக்கிடையே பங்கீடு செய்யவும், அருமையான உற்பத்தியை வீட்டுத்துறையினரிடையே பங்கீடு செய்யவும் விலையானது தொழிற்பாடுகள் தான் விலை என்ன தொழிற்பாடு, பங்கீட்டு உபகரண தொழிற்பாடு சொல்லுவோம். இந்த மூன்று தொழிற்பாடுகள் தான் சந்தை பொருளாதாரத்தில் விலையால் மேற்கொள்ளக்கூடிய தொழிற்பாடுகள் சொல்லி பார்க்க முடியும். அவெல்லாம் பார்த்துட்டு அப்ப நாங்க இன்னைக்கு பெரும்பாலும் சந்தை பொருளாதாரம் பார்த்து முடிச்சிடும். அப்ப நமக்கு பேலன்ஸ் இருக்கும் பெரும்பாலும் கட்டளையும் கலப்பும், அப்புறம் அந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வு. இதோட இந்த தேர்ச்சி மட்டும் முடியுது. சரி, அவங்க நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய தலைப்பு நுகர்வோன் தெரிவு சுதந்திரம், நுகர்வோன் இறமை. நுகர்வோன் தெரிவு சுதந்திரம், நுகர்வோன் தெரிவு சுதந்திரம் மற்றும் நுகர்வோன் இறைமை. நுகர்வோன் தெரிவு சுதந்திரம் மற்றும் நுகர்வோன் இறைமை. ரெண்டு தலைப்பு இருக்கிற நுகர்வோர் நுகர்வோர் தெரிவு சுதந்திரம், நுகர்வோர் தெரிவு சுதந்திரம். அடுத்த தலைப்பாருங்க நுகர்வோர் இறைமை. நுகர்வோர் இறைமை ரெண்டு வேறு. நுகர்வோர் தெரிவு சுதந்திரம் என்பது என்ன, இளமை என்பது என்ன வேலை கொள்ளும். இந்த நுகர்வோன் தெரிவு சுதந்திரம் என்று சொல்லுது. நுகர்வோன் தெரிவு சுதந்திரம் என்று சொல்லுது ஒரு சந்தை பொருளாதாரத்தில் உள்ள உச்ச பயனை நோக்கமாக கொண்ட நுகர்வோர். சந்தை பொருளாதாரத்தில் உச்ச பயனை நோக்கமாக கொண்டு நுகர்வோர். எப்பவுமே ஒரு நுகர்வோர் இயங்குவார், ஒரு நுகர்வோர் பிள்ளைகள் செயற்படுவார் உச்ச திருப்தியை பெறும், மேக்சிமம் சாட்டிஸ்பேக்ஷனுக்காக தான் அவர் வேலை செய்வார். அவருக்கு ஒரு திருப்தி இல்லைன்னா நுகர்வோர் பெரும்பாலும் அந்த வேலையை செய்ய மாட்டார். ஒரு பொருளை வாங்குறதா இருக்கட்டும், பிள்ளை ஒரு சேவையை நுகர்வதா இருக்கட்டும், அவருக்கு ஒரு திருப்தி இருக்கணும். இல்லைன்னா அவர் அந்த பொருளையோ அந்த சேவையோ எடுக்க மாட்டார். அவர் சந்தை பொருளாதாரத்துல உள்ள உச்ச பயனை நோக்கமாக கொண்ட நுகர்வோர் தமக்கு விரும்பிய பொருளை விரும்பிய நேரத்தில் விரும்பிய அளவில் விரும்பிய நேரத்தில் கொள்வனவு செய்வதற்கான கொள்வனவு செய்வதற்கான உரிமையை தான் நாம் சொல்லுவோம் நுகர்வோர் தெரிவு சுதந்திரம் என்று. நுகர்வோர் தெரிவு சுதந்திரம் சந்தை பொருளாதாரத்துல உள்ள உச்ச பயனை நோக்கமாக கொண்ட நுகர்வோர் தனக்கு விருப்பமான பொருளை தனக்கு விருப்பமான அளவுல தனக்கு விருப்பமான நேரத்துல கொள்வனவு செய்வதற்கான உரிமை. இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நம்ம SCC ஒரு என்ன பொருளாதாரம் சந்தை வச்சுக்கோங்க, கீழ் சூப்பர் மார்க்கெட் ஒரு சந்தை. இப்ப நீங்க அங்கெல்லாம் போனா உங்களுக்கு விருப்பமான பொருளை வாங்கலாமா, வாங்கலாம். விருப்பமான அளவுல வாங்கலாமா, வாங்கிக்கலாம். விருப்பமான நேரத்துல வாங்கலாமா, 3 மணிக்கு தான் கடைக்கு போகணும் அப்படி ஏதாச்சும் இருக்கா? அப்ப சில டைமுகள்ல இப்ப கடை மூடி இருக்கும்போது ஒன்றும் செய்யறது, நடுவில் 12 மணி போய் பொருள் கேட்குது.
நீ இந்த டைம் வளமே கடன் போடு, நார்மலான டைம்ல நீங்க போய் வாங்கிக்கலாம். ஒரு கோமஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு ஆதார வைத்தியசாலைக்கு வித்தியாசம். ஒரு கோமஸ் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எனி டைம் என்ன செய்றீங்க, மருந்து எடுத்துக்கலாமே, எனி டைம் மருந்து எடுத்து காசு கொடுத்தா என்ன வேலையும் நடக்கும் பெரும்பாலும். பட் ஒரு ஆதார வைத்தியசாலை அப்படியா இல்ல, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குதாண்டா, அந்த டைமுக்குள்ள போனதானே செய்யணும், மருந்து இருக்கு. அந்த டைம் தாண்டி போச்சுன்னா அங்க எந்த வேலை செய்யாது. அப்ப அங்க எல்லாம் விரும்பிய அளவில் இல்லைன்னா விரும்பிய நேரத்துல நம்ம அந்த பொருள் நுகர்வதற்கான உரிமை நமக்கு இல்லை. ஒரு சந்தை பொருளாதாரம் இயங்கும் பெரும்பாலும் தனியார் சுற்றி. அவர் சந்தை பொருளாதாரத்தில் உள்ள நுகர்வோர் தனக்கு விருப்பமான பொருள், தனக்கு விருப்பமான அளவுல, தனக்கு விருப்பமான நேரத்துல நுகர்வு செய்வதற்கான உரிமையை தான் சொல்லுவோம் நுகர்வோர் என்ன தெரிவு சுதந்திரம். இப்ப நீங்க பிரைவேட்டா ஏலவல் செய்ய போறீங்கன்னா என்னென்ன பாடம் எடுக்கணும்ன்ற உரிமை உங்களுக்கு இருக்கா இல்லையா, இருக்குதான். என்னென்ன பாடம், ஒரு ஸ்ட்ரீம் எடுக்கணும்னா குறைஞ்சது அந்த ஸ்ட்ரீம்ல 2 பாடம் எடுத்தா போதும். இப்போ கொமர்ஸ் எடுக்க போறீங்கன்னா கொமர்ஸ்ல 2, ஒன்னு அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ், 3வது ஏதாச்சும் எடுத்துக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் கூட எடுக்கலாம். இல்ல எனக்கு கம்பைன்மெண்ட் சாஸ்திரா அதை கூட சேர்த்துக்க. நீங்க என்ன ஸ்ட்ரீம் தெரிவு செய்ய போறீங்கன்னா அதுல 2 பாடத்தை எடுத்துட்டு 3வது ஒரு பாடத்தை நீங்க வேற எந்த ஸ்ட்ரீம்ல எடுத்து சேர்த்துக்கலாம், அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. ஸ்கூல்ல போய் வேலை செய்யணுமா, டீச்சர் நான் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் எனக்கு தேவை வேற, எனக்கு தேவை ரசாயனவியல் கெமிஸ்ட்ரி, இல்ல ரசாயன கெமிஸ்ட்ரி. அப்ப என்ன சரி பிசிக்ஸ்னா பௌதிகவியல் மட்டும் சரி. இப்போ பிரச்சனை 2 பாடம் கொமர்ஸ், 3வது பாடம் என்னது சயின்ஸ். இப்போ ஸ்கூல்ல டைம் டேபிள் போட சிக்கல் இல்லையா, சிக்கல். அப்போ இப்ப என்ன செய்வாங்க, உங்களுக்காக டைம் டேபிள் மாத்துவாங்களா, டைம் டேபிளுக்காக உங்க சப்ஜெக்ட் மாத்தி விடுவாங்களா, சப்ஜெக்டே மாத்தி அப்படின்னு எடுக்கிறாங்க. கொமர்ஸ்ல ஒன்று இல்லைன்னா சயின்ஸ் எடுப்பது சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா, சொல்லுவாங்க. ஏன்னா அங்க உனக்கான உரிமை இல்லை. பெரும்பாலும் ஒரு கட்டளை பொருளாதாரத்துல, அரசோட சம்பந்தப்பட்ட கட்டளை பொருளாதாரத்துல நுகர்வோருக்கு பூரணமான தெரிவு சுதந்திரம் இருக்கான்னு இல்லை. அவன் தெரிவு சுதந்திரம் அதிகமா காணப்படும் எந்த பொருளாதாரத்துல சொல்லுங்க, ஏன்னா அங்க உள்ளது தனியார், அரசா சொல்லுங்க தனியார். அப்ப உங்களுக்கு விருப்பமான பொருள், விருப்பமான அளவுல, விருப்பமான நேரத்துல நுகர்வு செய்வதற்கான உரிமையை தான் நான் சொல்ல பிள்ளைகள் சொல்லுங்க. ஒரு பாமசில மருந்து வாங்குறதும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மருந்து வாங்குறது ஒன்னா வேற வேற. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவங்க அளந்து கொடுப்பாங்க, எத்தனை மாத்திரை தான் கொடுப்பாங்க. இல்ல நீங்க கேட்குறீங்க எனக்கு கொஞ்சம் 20 கூட தாங்கன்னா தரமாட்டாங்க. ஒரு பாமசில அப்படியா, நம்ம எவ்வளவு காசு கொடுக்குறோமோ அவளுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், மருந்து கிடைக்கட்டும் போதும். அப்ப 2க்கும் வித்தியாசம். அப்போ நுகர்வோன் தெரிவு சுதந்திரம் என்று சொல்றது சந்தை பொருளாதாரத்துல உள்ள உச்ச பயனை நோக்கமாக கொண்ட நுகர்வோர் தனக்கு விருப்பமான பொருளை தனக்கு விருப்பமான அளவில் தனக்கு விருப்பமான நேரத்தில் நுகர்வு செய்வதற்கான, கொள்வனவு செய்வதற்கான உரிமையை தான் நாம் சொல்லுவோம் நுகர்வோர் தெரிவு சுதந்திரம். நுகர்வோன் தெரிவு சுதந்திரம். இந்த நுகர்வோனுக்கு தெரிவு சுதந்திரம் இருக்கிறதுனால தான் அந்த நுகர்வோனுக்கு என்ன தோன்றுமா, வடிவா நுகர்வோனுக்கு என்ன உள்ள போது, தெரிவு சுதந்திரம் உள்ள போது நுகர்வோனுக்கு என்ன தோன்றும், இறைமை தோன்றும். சரி, நான் என்ன சொல்லிக் கொடுக்கல, அதென்ன சார் நுகர்வோன் இறைமை, நுகர்வோன் இறைமை அல்லது நுகர்வோன் இறைமையானவன் என்ன? சரி, முதல்ல உங்களுக்கு புரிஞ்சிருச்சா தெரிவு சுதந்திரம் என்ன சொல்லுங்க. தெரிவு சுதந்திரம் என்ற சந்தை பொருள் ஒரு உற்பத்தியாளர் 3 பிரச்சனைகளுக்கு தீர்வு காணறதுக்கு தான் தொடரும். என்னன்னா 3 பிரச்சனைகளுக்கான தீர்வு சொல்லுங்க, என்ன 3 பிரச்சனைகள் சொல்லுங்க. அதுல முதலாவது பிரச்சனை பாருங்க, இந்த எதனை எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல், எதை உருவாக்கணும், எந்த அளவு உருவாக்கணும். இப்போ எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல் எனும் எனும் அடிப்படை பிரச்சனைக்கு உற்பத்தி
உற்பத்தியாளர் நுகர்வோர் சந்தை கேள்வியின் அடிப்படையில் வடிவான விஷயமா எதனை எந்த அளவுல உற்பத்தி செய்தல் என்கிற அடிப்படை பிரச்சனைக்கு உற்பத்தியாளர் நுகர்வோரின் சந்தை கேள்வியின் அடிப்படையில் சொல்லுங்க என்ன கண்டா தீர்வு காண்பாராயின் அதனை சொல்லும் நுகர்வோர் இறமை என்று சொல்லு. அவர் நுகர்வோன் இறமைன்னு சொல்றது நுகர்வோன் இறமைன்னு சொல்றது உற்பத்தியாளருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னடா அந்த பிரச்சனை? எதனை எந்த அளவுல உற்பத்தி செய்யணும். இப்ப எந்த பொருளை உருவாக்கணும், எந்த அளவு உருவாக்கணும் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு அவர் தீர்வு காண்றாரு. அவரே முடிவு பண்ணி இதை உருவாக்குவோம், எந்த அளவு உருவாக்குவோம் என்பதை உற்பத்தியாளரே முடிவு பண்ணாம அதை யாருடைய கேள்வி கேட்ப? நுகர்வோருடைய கேள்வி கேட்ப. நுகர்வோருக்கு எது பிடிக்கும், நுகர்வோருக்கு எது விருப்பம், நுகர்வோர் எதை அதிகமா விரும்புறான்னு சொல்லி அந்த நுகர்வோருடைய கேள்வி கேட்ப உற்பத்தியாளர் எதை உருவாக்கணும், எந்த அளவு உருவாக்கணும் என்பதை முடிவு பண்றாருண்டா அதைத்தான் நம்ம சொல்லுவோம் நுகர்வோர் இறமை. சிம்பிளா சொன்னா உற்பத்தியாளர் தனக்கு பிடிச்சதை உற்பத்தி செய்யாம யாருக்கு பிடிச்சது, நுகர்வோருக்கு பிடிச்சதை யார் உற்பத்தி செய்யறாரு? உற்பத்தியாளர் உருவாக்குறா. அப்ப அங்க யார் இறமையானவன் சொல்லுங்க? நுகர்வோர் இறமையானவன் என்பதுதான். முன்னெல்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல சந்தையில எப்படி ஒரு தொழிற்பாடு இருக்குன்னா, உற்பத்தியாளர் பொருளை உருவாக்குவோம், அது நுகர்வோன்னு வாங்குவோம். பட் இன்னைக்குள்ள சந்தை அப்படியா? நுகர்வோருக்கு எது தேவையோ அதுதான் யார் உருவாக்கணும்? உற்பத்தியாளர் உருவாக்கணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க நுகர்வோர் நிலைமைன்னு சொல்றது எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல் எனும் அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு உற்பத்தியாளர் நுகர்வோரின் சந்தை கேள்வியின் அடிப்படையில தீர்வு காண்பு. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, நான் வச்சுக்கிறோம். ஒரு சந்தையில நுகர்வோர் ஏ, நுகர்வோர் பி, சி, டி, இ, ஒரு 5 நுகர்வோர் கால்குலேட் பண்ணி. சரியா? இங்க ஒரு உற்பத்தியாளர் கால்குலேட், அங்க ஒரு உற்பத்தியாளர் இருக்காரு, எக்ஸ் என்ற ஒரு உற்பத்தியாளர் ப்ரொடியூசர் இருக்காரு. இந்த ஏ என்ற நுகர்வோர் ஒரு கற்பனை வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஏ என்ற நுகர்வோர் ஏ என்ற நுகர்வோர் வெங்காயத்தில் கேள்வி ஏற்படுத்துறார். ஏ என்ற நுகர்வோர் வெங்காயத்தில் கேள்வி ஏற்படுத்துறார். பி என்ற நுகர்வோர் பிள்ளையில் தக்காளிக்கு கேள்வி ஏற்படுத்துறார். சி என்ற ஒரு நுகர்வோர் பிள்ளையில் வெங்காயத்துக்கு கேள்வி ஏற்படுத்தார். டி என்ற ஒரு நுகர்வோர் பிள்ளையில் உருளைக்கிழங்குக்கு கேள்வி ஏற்படுத்தார். படிக்கணும். இ என்ற நுகர்வோர் பிள்ளை, இ என்ற நுகர்வோர் அவர் தக்காளிக்கு கேள்வி ஏற்படுத்துறார். சரி, இப்போ இங்க இந்த எக்ஸ் என்ற உற்பத்தியாளர் அவர்கிட்ட கொஞ்சம் நிலம் இருக்கு. இப்ப அந்த நிலத்துல அவர் என்ன செய்ய பார்க்கிறாரு? விவசாயம் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த எக்ஸ் என்ற உற்பத்தியாளர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய நிலத்துல அவர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா அவருடைய நிலத்துல கத்திரிக்காய் பயிற்சியை செய்ய போறாரு. என்ன செய்ய போறாரு? கத்திரிக்காய் பயிற்சியை செய்ய போறாருன்னா இப்ப சொல்லுங்க, இங்க நுகர்வோனுக்கு இடம் இருக்கா, இடமே இல்லையா? இந்த கதையில நுகர்வோனுக்கு இடம் இருக்கா, இடமே இல்லையா? நுகர்வோனுக்கு இடமே. நுகர்வோர் 5 பேர் இருந்தாங்களா? அவங்க கேட்டதுல என்ன பொருள் கேட்டிருக்காரு? வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு. ஆனா இவர் செய்யறாரு சம்மதம் இல்லாத. அவர் என்ன முடிவு பண்றாரு? நான் எனக்கு எது தோணுதோ அதுதான் உற்பத்தி செய்ய, உனக்கு தேவைன்னா வாங்கி. இப்ப இவர் சந்தையில தொடர்ந்து நினைச்சிருக்கேருமா? கொஞ்ச காலத்துல அவரோட கத்திரிக்காய் உற்பத்திக்கு யாரும் என்ன ஏற்படுத்தல, கேள்வி ஏற்படுத்தலன்னா அவர் போயிடுவார் சந்தையில். அப்ப அவர் ஒரு புத்திசாலித்தனமான உற்பத்தியாளர் இருக்கணும்னு காலத்தின் தேவைக்கேற்ப இன்னைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அவருடைய இடத்துல என்ன உற்பத்தி செய்யணும், என்ன உருவாக்குறாரு? வெங்காயம். என்ன
உருளைக்கிழங்கு தேவைப்பட்ட கொஞ்சம் இது தக்காளி. அப்ப யோசிச்சு பாருங்க, நுகர்வோனுக்கு எது தேவையோ அதை உற்பத்தியாளர் உற்பத்தி செஞ்சு கொடுத்தாருன்னா அந்த கான்செப்ட் தான் நம்ம பேர் சொல்லுங்க நுகர்வோர். யார் சொல்லுங்க? ஈரமையா. நீங்க படிச்சிருப்பீங்களா, ஒரு வணிகம் தொடர்ந்து வெற்றிகரமா சந்தையில நிலைச்சிருக்கணும்னா அங்கு மனித தேவைகளும் விருப்பங்களும் என்ன செய்யப்பட வேண்டும்? பூர்த்தி செய்யப்பட வேண்டும். பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இல்லைன்னா சிக்கல். இப்ப எஸ்சிசி ஒரு வணிகம் என்றா நான் உங்களுடைய தேவைகளை நான் வடிவ நிறைவு செய்யணும், சிலபஸ் முடிக்கணும், பேப்பர் செய்யணும், இதெல்லாம் வரணும். இப்ப இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாதான் தொடர்ந்து நம்மளால இயங்க. நான் 12ஆம் ஆண்டு முடிச்சிட்டேன், 13ஆம் ஆண்டு பக்கம் போகவே இல்லை. அப்ப அடுத்த பேட்ச் வருவது சந்தேகம் இல்லையா? அப்ப நுகர்வோருடைய தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில தான் உற்பத்தியாளர் பொருட்களை சேவையை உருவாக்கணும். அதனால ஒரு வணிகம் அதே தியரி தான் இங்க கொஞ்சம் மாறி படிச்சுக்கிறோம். எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல் எனும் பிரச்சனைக்கு உற்பத்தியாளர் நுகர்வோருடைய சந்தை கேள்வியின் அடிப்படையில் தீர்வு கண்டால் அதுதான் என்ன சொல்லுவோம்? நுகர்வோர். இப்ப அவருக்கு ஒரு குழப்பம். சரி, தன்னுடைய நிலத்துல என்ன உற்பத்தி செய்யலாம்? அப்ப அவர் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, யோசிச்சுட்டு இருக்காரு என்ன உருவாக்கலாம். அப்ப அவர் என்ன உருவாக்கணும் சொல்லும் போது அப்படியே நுகர்வோர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கொஞ்சம் கருத்துக்கள் கேட்கிறாரு. இவர் சொல்றாரு எனக்கு என்ன வேணும்? வெங்காயம். இவர் சொல்றாரு தக்காளி. இவர் வெங்காயம். இவர் உருளைக்கிழங்கு. இவர் அப்ப இருந்து அவர் முடிவு பண்ணிக்கலாம், தன்னுடைய நிலத்துல என்ன தொழில் செய்வோம்? வெங்காயமும் தக்காளி உருளைக்கிழங்கு. புரிஞ்ச கதை? அப்ப ஒரு உற்பத்தியாளர் எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல் எனும் அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு நுகர்வோருடைய சந்தை கேள்வி அடிப்படையில தீர்வு கண்டால் எதுக்கு தான் நாங்க என்ன பேசணும்? நுகர்வோர் புரிஞ்சப்போ உற்பத்தியாளன் விரும்பிய பொருளை உற்பத்தி செய்யறதா இல்ல நுகர்வோன் விரும்பிய பொருளை உற்பத்தியாளர் உருவாக்குறது? நுகர்வோன் விரும்பிய பொருளை உற்பத்தியாளர் உற்பத்தியாளர் தனக்கு பிடிச்ச பொருளை உருவாக்கி கொடுக்கிறாரு. இது நுகர்வோன் நிலைமையா? இல்ல. அங்க நுகர்வோன் நிலைமை மீறப்படுமா மீறப்படாதா? பெரும்பாலும் அரசு துறைகள் நுகர்வோன் நிலைமை என்ன செய்யப்படும்? மீறப்படும். இப்ப நீங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சரியா பிள்ளை ஒரு பெட் ஒன்று கொடுக்குறாங்க உங்களுக்கு, பட் உங்களுக்கு அந்த பெட் கம்ஃபர்டபுளா இல்லை, என்ன பண்ணலாம்? இன்னொரு பெட் என்ன செய்யலாம்? வாங்கி எடுத்துக்கலாம். ஒரு 2000 ஒரு 5000 கூட கொடுத்து எனக்கு நல்ல ஒரு பெட் தாங்கன்னா யாராச்சும் சொல்லி கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, நோய் காய்ச்சல், ஒரு பெட் இருக்கு, பக்கத்துல ஒரு வயசு போன அங்கிள் இருக்காரு, இங்கிட்ட ஒரு வயசு போன ஆச்சு இருக்காங்க, நீங்க நடுவில் உனையை போட்டாங்க. கொஞ்ச நேரம் போல அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ உனக்கு பெரிய என்னடா இது, இப்ப நீங்க போயிருக்கேன் இதுதான் உனக்கு பேர் இல்லைன்னா அப்படின்னு வேற வழியில, ஏன்னா அங்க உங்களுக்கான அந்த உரிமை இல்லை. இதுதான் ரெண்டு வித்தியாசம். ரைட், ஓகே, பாத்துக்கோங்க. நுகர்வோர் தெரிவுற்று தந்திரம் மற்றும் நுகர்வோர் இறமை. சரி, பாத்தீங்கப்போ பாத்தீங்க, நுகர்வோர் தெரிவு சுதந்திரம். சந்தை பொருளாதார நுகர்வோர் பொருளை விரும்பிய அளவில் விரும்பிய நேரத்தில் நுகர்வதற்கான உரிமை இது சுதந்திர. பண்ணிக்கொள்ளுங்க, விரும்பிய பொருளை விரும்பிய அளவில் விரும்பிய நேரத்தில் நுகர்வதற்கான உரிமையை கருதப்படும். நுகர்வோர் தெரிவு சுதந்திரம் காரணமாகத்தான் என்ன தோன்றும்? நுகர்வோர் இறமை தோன்றும். நுகர்வோர் தெரிவு சுதந்திரம் காரணமாகவே நுகர்வோர் தெரிவு சுதந்திரம் காரணமாகவே நுகர்வோர் தெரிவு சுதந்திரம் காரணமாகவே நுகர்வோர் இறமை தோன்றும். நுகர்வோர் தெரிவு சுதந்திரம் காரணமாகவே நுகர்வோர் இறமை தோற்றமடும். சரி, வாங்க அடுத்து. சந்தை முறைமை பொருளாதாரம் நுகர்வோன் இறமை என்பதால் விளங்குவது யார்? மக்கள் வார்த்தை நுகர்வோன் இறமை. நுகர்வோன் இறமை.
இப்ப நுகர்வோர் இறமை என்று சொல்றது ஒன்று சந்தை பொருளாதாரம் ஒன்றில் உள்ள நுகர்வோருக்கு தெரிவு சுதந்திரம் இருப்பதனால் என்ன இருக்கிறதுனால சொல்லுங்க, தெரிவு சுதந்திரம் இருப்பதனால் கொள்வனவாளர் யார் பிள்ளைகள் நுகர்வோன் தானே. கொள்வனவாளரை சந்தை கேள்வி அடிப்படையில் உற்பத்தியாளர் எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல் என்னும் சாதன ஒதுக்கீட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண அதனை நுகர்வோம் இறமை என்று சொல்லுவோம். படிக்கொள்ளுங்க. கொள்வனவாளரின் சந்தை கேள்வியின் அடிப்படையில் கொள்வனவாளரின் சந்தை கேள்வியின் அடிப்படையில் கொள்வனவாளரின் சந்தை கேள்வியின் அடிப்படையில் உற்பத்தியாளர் எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல் எனும் பிரச்சனைக்கு தீர்வு காண அதனை நுகர்வோர் திறமை என்று சொல்லுவோம். நுகர்வோரின் சந்தை கேள்வியின் அடிப்படையில் எழுதிக் கொள்ளுங்க. நுகர்வோரின் சந்தை கேள்வியின் அடிப்படையில் உற்பத்தியாளர் சந்தை நிரம்பலை தீர்மானித்தல். நுகர்வோரின் சந்தை கேள்வியின் அடிப்படையில் உற்பத்தியாளர் சந்தை நிரம்பலை தீர்மானித்தல். நுகர்வோர் திறமை எனப்படும். எதன் அடிப்படையில் எது தீர்மானிக்கப்படுது? கேள்வியின் அடிப்படையில நிரம்பல்னா உற்பத்தி. நுகர்வோரின் சந்தை கேள்வியின் அடிப்படையில உற்பத்தியாளருடைய சந்தை நிரம்பல் தீர்மானிக்க. நிரம்பல் என்ன சொல்லுங்க? உற்பத்தி. அவர் நுகர்வோர் எதை கேட்கிறாரோ அதை உற்பத்தியாளர் என்ன செய்யுது? உற்பத்தி செய்து வளர்க்கிறார். அதுக்கு நுகர்வோர் இறமை என்று சொல்லுங்க. பெரும்பாலும் இப்ப நாங்க சந்தை பொருளாதாரத்துல சந்தை பொருளாதார முறையில் நன்மைகள் என்று சந்தை பொருளாதார முறையில் சந்தை பொருளாதார சந்தை பொருளாதாரத்தின் நன்மைகள் தான். அதுக்கு அடுத்த படிப்பு கட்டளை பொருளாதாரத்தின் குறைபாடுகள் வரும், தீமைகள் வரும். ஒரு பொருளாதார நன்மை கட்டளை பொருளாதார நன்மைக்கு என்ன வரும் சொல்லுங்க? தீமை. அப்ப விலைக்குழம்பு குறைஞ்சபட்சம் ஒரு 4 நன்மைகள் ஞாபகம். ஆனா இப்படி ஒரு வினா கேட்கலாம். ஒரு சந்தை பொருளாதாரத்தின் வெற்றிக்கு அவசியமான காரணிகள் அதை குறிச்சுக்கொள்ள ஒரு தலைப்பா ஒரு வினா குறிச்சுக்கொள்ள. சந்தை பொருளாதாரத்தின் வெற்றிக்கு இன்றியமையாத காரணிகள். சந்தை பொருளாதாரத்தின் வெற்றிக்கு இன்றியமையாத காரணிகள் பிழை. ஒரு சந்தை பொருளாதாரம் வெற்றிகரமா இயங்க வேண்டும் என்றால் என்னென்ன காரணிகள் பிழை மிக முக்கியமாக காணப்படும். ஒரு சந்தை பொருளாதாரத்தின் வெற்றிக்கு அவசியமான காரணிகள் பிழை.
தேவையான சின்ன சின்ன விளக்கங்கள் நீங்க தேவைப்பட்ட எழுதி கொடுங்க. முதலாவது ஒரு சந்தை பொருளாதாரத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமான அம்சங்கள் அல்லது ஒரு சந்தை பொருளாதாரத்தின் நன்மைகள் பார்த்தீங்கன்னா தனியாருக்கு என்ன காணப்படும்? சொத்துடைமை சுதந்திரம் இருக்குது. அது ஒரு சந்தை பொருளாதார நன்மை தான். இப்போ ஒரு தனியார் ஒரு வணிகம் வச்சு வச்சிருந்தா நான் கவனிக்கிறேன். ஒரு தனியார் சொத்துடைமை சுதந்திரம், சொத்துடைமை சுதந்திரம் என்றால் தன்னுடைய சொத்துக்களை விரும்பிய நேரத்துல விரும்பிய மாதிரி பயன்படுத்த உரிமை அவருக்கு இல்லையா? இருக்கணும். என்னுடைய எத்திக்கைய எனக்கு விருப்பமான படிக்கலாம், யாரும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூல்ல ஒரு மேலதி யார் அனுமதி எடுக்கணும்? ஸ்கூல் இல்லாத நேரம் 1:30 மணியோட ஸ்கூல் முடிச்சு 1:30 மணிக்கு ஒரு பேர் படிக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு டீச்சர் படிக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு மேச களவாடப்பட்டுச்சு. முழு பொறுப்பு யாருக்கு? அவருக்கான நீங்க அதுக்கு இவருக்கு என்ன நீங்க விளைகளும் போகணும். கவர்மெண்ட் துறையில 7 மணிக்கு எத்தனை மணிக்கு 1:30 மணி அதோட அந்த 1:30 மணிக்கு பிறகு அந்த பாடசாலையில் நடந்தா முழு பொறுப்பும் அந்த பாடசாலையில் யாருக்கு? அதிபரும் அங்க வேலை செய்யற. அப்போ அங்க பாத்தீங்கன்னா சொத்துடைமை சுதந்திரம் இருக்குன்னு கேட்டா சரியா குறைவு. எப்படி பாடசாலையில ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சீங்க, அதை உங்க வீட்டுக்கு கொண்டு போன ஒரு தேவைக்கு எடுத்துட்டு போயிடணும், போறது தெரியுதுன்னா எடுத்துட்டு போயிடும். அதே உங்களுடைய உங்களோட கம்ப்யூட்டர் நீங்க என்ன செய்யணும்? விரும்பியமான விரும்பிய பயன்படுத்தணும், பயன்படுத்தலாம். அப்போ சந்தை பொருளாதாரத்துல பிள்ளை முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு அம்சம் தான் தனியாருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? சொத்துடைமை. அவருடைய சொத்துக்களை அவருக்கு விருப்பமான உரிமை. சந்தை பொருளாதாரத்தை அது இருக்காங்க. எங்க எங்க சரியான பதில் ஒரு அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட பாடசாலை, ஒரு மருத்துவமனை. மருத்துவமனை நீங்க நோய் பயன்படுத்தும் போது இருந்த பெற்றோர்கள் சரியான விருப்பம் நீங்க வரும்போது சேர்த்து பெட்டை எடுத்துறீங்க, சந்தை பொருளாதாரத்தின் நன்மை பாருங்க. தனியாருக்கு என்ன காணுங்கள்? சொத்துடைமை சுதந்திரம். என்னடா சொத்துடைமை சுதந்திரம்? தனியார் தன்னுடைய சொத்துக்களை தனக்கு விருப்பமான நேரத்தில் பயன்படுத்துவதற்கான உரிமை. தொழில் முயற்சி காணப்படவில்லை. அங்கே யாரும் தனி இப்போ எனக்கு விருப்பம் யாரும் என்ன கிடையாது, கட்டுப்படுறது போகல. அப்படி அங்க ஒரு டைம் டேபிள், அந்த டைம் டேபிள் நீங்க என்ன செஞ்சாலும் காப்பி போயாலும் வெயிட் பண்ணி அந்த ரெக்கார்ட் என்ன பண்ணும்? சைன் பண்ணணும். ரெக்கார்ட் புக்ல சைன் பண்ணணும். நீங்க என்ன செய்யுங்க? படிப்பீங்கன்னு சொல்லி வச்சுங்க. ரெண்டுக்கும் நிறைய அப்படி கம்பேர் பண்ணி இருக்கேன். சந்தை பொருளாதார நன்மைகள் 3 இன்பர்களுக்கு என்ன இன்பர்களுக்கு என்ன காணப்படும்? திறமை காணப்படும். 4வது நன்மை பாருங்க, போட்டியும் சுதந்திர சந்தையமைப்பு. போட்டி இருக்கும், சுதந்திர சந்தையமைப்பு. அந்த சந்தை பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யற வேலை அங்க யாருடைய கட்டுப்பாடுகள் இருக்க போறது இல்லை. சுதந்திர சந்தையமைப்பு. சுதந்திரமான சந்தையமைப்பு என்பது ஒரு ஃப்ரீடமான மாற்றம் இருப்பாங்க. விரும்பிய மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லை. பட் இங்க இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. பாடம் தொடங்கி கணக்கு சேர்த்துக்கு கோடெல்லாம் போட்டிருப்போம். இப்ப என்ன செஞ்சாலும் போய்தான் ஆகும். என்ன செஞ்சாலும் போய்தான். 2க்கு எவ்வளவு
அவர் ரெண்டுமே நிறைய புதுமையாக்கம் தந்தை பொருளாதார புதுமையாக்கம் ஏன் புதுமையாக்கம் அவங்க என்ன அவர் லாபம் புதிய பொருட்கள் சேவைகள் உருவாக்குவதற்கான ஆற்றல் இருக்காத புதுமையாக்கம் மனித உரிமை பேரெடுக்கப்படுகிறது மனித உரிமை பேர் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்ன சொல்றது உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒரு தனியார் அப்படிதான் இருக்கு இப்ப நான் இங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறேனோ எந்த அளவுக்கு டைம் எடுத்து எந்த அளவுக்கு மெனக்கெட்டு படிப்பிக்கிறேன்னு எனக்கு அதுக்கேற்ப ஊதியம் கிடைக்கும் பட் இனி ஒரு அரச பாடத்துல அப்படியா எவ்வளவுதான் படிப்பிச்சாலும் மேலதிகமாக வகுப்பு செஞ்சாலும் இரவரவா எடுத்தாலும் எனக்கு கிடைக்கிற சம்பளம் எப்படி இருக்கும் அதே அளவு தான் கொஞ்சம் வச்சு பாருங்க ரெண்டு வித்தியாசம் இருக்கும் ஒரு சொல்லுவாங்க ஏ லெவல்ல நாங்க எடுத்துக்கோங்க ஒரு கஷ்டமான ஸ்ட்ரீம் எது மேத்ஸ் எடுத்துக்கோ சயின்ஸ் எடுத்துக்கோ ஏ லெவல்ல கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிற டீச்சருக்கும் அதே சம்பளம் தான் சேருக்கும் அதே சம்பளம் தான் கிரேட் 6ல ஹிஸ்டரி பாடம் படிப்பிக்கிற டீச்சருக்கும் அதே சம்பளம் சொல்லுங்க ஆனா ரெண்டுமே ஒரே வேலையா வேற வேற வேலையா இப்போ கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிற சேருக்கு ஹிஸ்டரி படிப்பிக்கலாமா வரலாறு பாடத்தை கொஞ்சம் புத்தகத்தை வடிவ வாசிச்சு கதையெல்லாம் கொஞ்சம் கேட்டு படிப்பிக்கலாம் 6ஆம் ஆண்டு ஹிஸ்டரி படிக்கிற டீச்சர் கெமிஸ்ட்ரி படிப்பிக்கணுமா விட்டாதுமா ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இல்ல சொல்றேன் குறை சொல்லல ஐடியா புரிஞ்சு அப்போ அங்கெல்லாம் உழைப்பு கேட்ட ஊதியமா ஊதியம் இல்லையா எல்லாருக்கும் எப்படி இருக்கு இந்த சம்பளம் ஒரே மாதிரி தானே பிள்ளை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே சம்பளம் இருக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் தான் காணப்படுது ஆனா ஒரு சந்தை பொருளாதாரம் அப்படி இல்லை உழைப்புக்கேற்ற ஊதியம் நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் சம்பளம் கிடைக்கும் அதான் உழைப்புக்கேற்ற ஊதியம் மனித உரிமைகள் பேணப்படும் ஒரு சந்தை பொருளாதாரத்துல மனித உரிமை பேணப்படுற ஒரு சந்தை பொருளாதாரத்துல மனித உரிமை பேணக்கூடிய சந்தர்ப்பங்கள் சொல்லுங்க உழைப்பு கேட்ட என்ன காணப்படும் ஊதியம் காணப்படும் மனித உரிமை பேணப்படும் உயர்வான பொருளாதார வளர்ச்சி காணப்படும் எப்பவுமே ஒரு பொருளாதாரத்துல தனியார் செயற்பாடுகள் அதிகமாக இந்த பொருளாதாரத்தின் வளர்ச்சி உயரும் ஆனா ஞாபகம் சொல்லணும் அரசினால் வளர்ச்சி அடைய செய்யும் ஒரு பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய தனியார் துறை காணப்படும் உழைப்பு கேட்ட வினைத்திறன் மிக்க வளர்ப்பாய்ப்பாடு வினைத்திறன் மிக்க வளர்ப்பாய்ப்பாடு வளங்கள் வீண்களை மாற்றுவது அதிகமாக குறைவார் வளங்கள் வீண்களை மாற்றுவது வீண்களையும் குறை வினைத்திறன் மிக்க வளர்ப்பாய்ப்பாடு வினைத்திறன் மிக்க வளர்ப்பாய்ப்பாடு வள வீண்களையும் குறைவு வளங்கள் வீண்களை மாற்றப்படுவது குறைவார் எங்க சொல்லப்போ சந்தை பொருளாதாரத்துல நன்மைகள் குறைஞ்சபட்சம் ஒரு 4 நன்மையாக ஞாபகம் வச்சுக்கணுமா சந்தை பொருளாதார இதுவே தனித்தனியாக வினைத்திறன் மிக்க வளர்ப்பாய்ப்பாடு அப்ப இதெல்லாம் ஒரு சந்தை காணக்கூடிய நன்மைகள் சந்தை பொருளாதாரத்தில் எப்பவும் கேட்டா அதுக்கு உற்பத்தி என்ன சொல்லுங்க நன்மைகள் இருக்கிறது கரெக்டா என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு தீமைகள் அப்போ ஒரு சந்தை பொருளாதாரத்துல தீமை அல்லது சந்தை பொருளாதார குறைபாடுகள் என்ன தீமைகள் அல்லது குறைபாடுகள்
சந்தை பொருளாதார முறைமையின் தீமைகள் அல்லது குறைபாடுகள். சரி, சந்தை பொருளாதாரத்தில் குறைபாடுகள். நீங்க அந்த அஞ்சு பார்க்காம சும்மா கேட்டுக்கிட்டு வெறுப்புதான் சந்திப்பேன். இது கணக்கு ஏன்னா தெரியாது நான் ஒரு வார்த்தை நம்ம எதிர்பார்த்தது வேற. இப்படியெல்லாம் சொல்லிதான் ஒழுங்கா படிச்சு சரியா? இப்ப ஒரு விஷயத்த ஆசையா படிக்கணும்னா கொஞ்சமாச்சும் தெரியணும் அதை பத்தி. ரைட், பாக்குறீங்க அது என்ன வினைத்திறன் மிக்க வளப்பாயின் அது என்னன்னே புரியலன்னா அதுக்கு பிரகாரம் நான் ஒண்ணு எழுதிருக்கேன். என்ன எழுதிருக்கும்? வள வீண் விரை. இப்ப தெரிஞ்சாதானே ஒரு ஐடியா வர. இல்லன்னா அது எப்படி நீங்க படிச்சு போடுங்க ஐடியா புதுமையாக்கு. நான் புதுமையாக்கணும், நான் தான் புதுமையா இருக்கேன். ஒரு சந்தை குறைபாடுகள் நன்மைகள் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி அங்க என்ன சொல்லுங்க குறைபாடுகள். குறைபாடுகள் இல்லாம இல்ல, கட்டாயம் குறைபாடுகள். சரி சொல்லுங்க அப்ப தீமைகள் சொல்லுங்க பாப்பா. உண்டு வளப்பகிர்வில் வினைத்திறனின்மைகள். வளப்பகிர்வில் நாம இந்த அழகு கடைசியை படிப்போம். அந்த தலைப்பு வளப்பகிர்வில் வினைத்திறன். சந்தை பொருளாதாரத்துல இதுக்கு சொல்லல போது நீ பாருங்க. ஒரு சந்தை பொருளாதாரத்துல வளங்களை ஒதுக்குவாங்க, அதிக லாபத்தை பெறக்கூடிய வளத்தை நம்ம வளத்தை ஒதுக்குவாங்க. சரி வரப்படி ஒன்று ஒரு மதுபான கடை. அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டணம் வச்சுக்கோ. ஒரு மதுபான கடை இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சமூக நல நிலை. ஒரு சமூக நல நிலை. ஒரு மதுபான கடையை உருவாக்குனா அந்த ஏரியாவில் சும்மா அந்த ஏரியாவில் மதுபான கடையை உருவாக்குனா ஒரு மாசத்துக்கு 30 லட்சம் லாபம். எவ்வளவு லாபம்? 30 லட்சம் லாபம். சமூக நல நிலையத்தை உருவாக்குனா ஒரு மாசத்துக்கு தேவைன்னா யாரும் வந்துட்டு போயிட்டு கொஞ்சம் ஏதாச்சும் அனுமதி பணம் கொடுத்தா ஒரு 1 லட்சம் லாபம் பார்க்க. ஒரு 1 லட்சம் லாபம். சரி, இப்ப தனியார் எதை உருவாக்குவாங்க? தனியார் எதை உருவாக்குவாங்க? ஆனா உண்மையில சமூகத்துக்கு மதுபான கடை அவசியமா, சமூக நலநிலை அவசியமா? இப்ப இதுல தனியார் வளத்தை எதுக்கு ஒதுக்குவாங்க? மதுபான கடைக்கு வளர்ந்து அதுதான் முதலாவது. அப்ப அங்க பாருங்க, சமூகத்துக்கு உகந்த உற்பத்தியில வளர்த்து ஒதுக்குவாரா இல்லைன்னா தனக்கு அதிகமா லாபம் கிடைக்கிற உற்பத்தியில வளர்த்து ஒதுக்குவாரா? தனக்கு அதிகமா லாபம் கிடைக்கிற உற்பத்தியில தான் வளர்த்து ஒதுக்குவாங்க. அதுதான் சொல்றது வளப்பகிர்வில் என்ன கிடையாது, வினைத்திறனின்மை தோன்றும். அப்ப வளப்பகிர்வுல வினைத்திறனின்மைன்னு சொல்றது வளங்களை சமூகத்துக்கு உகந்த வகையில் அவங்க ஒதுக்குறது சரியான குறைவு. தனக்கு எது லாபம் கூடியதா இருக்கோ அந்த உற்பத்தியில தான் வளர்த்து ஒதுக்குவார்கள். என்ன சொல்லுவோம்? வளப்பகிர்வில் என்ன கிடையாதுடா வினைத்திறனின் போட்டுக் கொள்வோம். சமூகத்துக்கு உகந்த வகையில் வளை சமூகத்துக்கு உகந்த உற்பத்திகளில் வளப்பகிர்வில் வினைத்திறனின்மை தோன்றுவது. அதுக்கு குறிப்பாக சமூகத்துக்கு உகந்த உற்பத்திகளில் வளம் ஒதுக்கீடு செய்வது குறைவு. சில வேலை இல்லைன்னு கூட போடலாம். குறைவுன்னு சொல்லுங்க. சமூகத்துக்கு உகந்த உற்பத்திகளில் வளங்கள் ஒதுக்கீடு செய்வது குறைவு. ஒரு சந்தை பொருளாதாரம் தன்னுடைய வளங்களை ஒதுக்குவாங்க தர சமூகத்துக்கு அதிக நன்மை தர உற்பத்தியா, தனக்கு அதிக லாபம் தர உற்பத்தி. தனக்கு அதிக லாபம்.
பொதுப்பொருள் தனியார் பொதுப்பொருள் என்ன எவருடைய பொதுப்பொருள் என்ன வீதி வெளிச்சம் மணிக்கூட்டு போக்குவரத்து தேசிய பாதுகாப்பு அரசு தனியார் வீதி வெளிச்சம் யாரு போடுவாங்க தனியார் போடுவாங்க ஏன்னா அதனால என்ன எடுக்கிறது அவருக்கு மணிக்கூட்டு போகிற எவ்வளவு பார்ப்போம் ஆனா அந்த மணிக்கூட்டு போகிற வீதி வெளிச்சம் தேசிய பாதுகாப்புனா அவசியம் அவசியம் இல்லை அதை தனியார் எனக்கு வருவாங்க அது தனியார் வழங்க போறது இல்லை அது அது குறைபாடு இருக்கு பொது பண்ணுங்க தனியார் வழங்க தேசிய பாதுகாப்பு இதுகள் நம்முடைய பொது பொருட்கள் சொல்றா நம்ம படிப்பது தேர்ச்சியத்துல 8வது தேர்ச்சியில படிப்புல பொது பொருள் என்னன்னு சொல்லி பொது பொருட்கள் தனியார் வழங்குவது இல்லை பொது பொருட்கள் தனியார் வழங்குவது குறைவு அரைவாசி பொதுப்பொருள் அரைவாசி பொதுப்பொருள் மேன்மை பொருட்கள் நிரம்பல் போதாமை அது என்ன சார் அரைவாசி பொதுப்பொருள் என்ன பொதுப்பொருள் சொல்லி கொடுத்து என்ன பொதுப்பொருளா வீதி வெளிச்சம் மணிக்கூட்டு போகிறது அரைவாசி பொதுப்பொருள் தேசிய பூங்காக்கள் பப்ளிக் பார்க் நூதன சாலைகள் அருங்காட்சியகங்கள் இதெல்லாம் அரைவாசி பொதுப்பொருள் சொல்லுவாங்க இதுகள் தனியா கொடுப்பான் நிரம்பல் செய்யாம இல்ல ஆனா எப்படி நிரம்பல் செய்ய மாட்டாங்க பூரணமா நிரம்பல் செய்ய மாட்டாங்க அதெல்லாம் சிறிய அளவு இல்லைன்னா கொஞ்சமா தான் நிரம்பல் செய்வாங்க அதாவது அரைவாசி பொருட்கள் அரைவாசி பொதுப்பொருட்கள் மேன்மை பொருள் என்ன கல்வி கல்வி சுகாதாரம் கல்வி சுகாதாரம் மருத்துவம் அதுதான் மேன்மை பொருட்கள் மேன்மை பொருட்களும் தனியா நிரம்பல் செய்வாங்க ஆனா குறைந்த அளவு தான் பாத்தீங்கன்னா இப்ப தனியாருடைய மருத்துவமனைகள் இருக்கும் தனியாருடைய மருத்துவமனைகள் இருக்கும் ஒரு நகர் பிரதேசத்துல இருக்கு பாருங்க அவிசாவில ஒரு சிட்டி அப்படித்தானே அவிசாவில பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு கொஞ்சம் வச்சு பாருங்க நம்ம ஊருக்குள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கா இருக்கா பிரபலமான மனிதர்கள் சரி சரி ஏதோ ஒரு கிராமப்புறங்கள் ஒரு தனியாருடைய மருத்துவமனை இருக்குமான்னு நிச்சயம் இருக்காங்க ஏன்னா இனி எங்கெல்லாம் மருத்துவமனை பெருசு நிரம்பல் போதாம் நிரம்பல் செய்வதில் என்று வேற நிரம்பல் போதாமை நிரம்பல் செய்யறதில்லைன்னா உற்பத்தியே செய்ய மாட்டாங்க நிரம்பல் போதாமைனா கொஞ்சம் தான் கொடுப்பாங்க அதிகமான பொழுது அதுபோல வெளிவாரி விளைவுகள் காணப்படும் அது என்ன வெளிவாரி விளைவுகள் நம்ம வழங்கப்படுத்தின மாதிரி ஞாபகம் இருக்கு வெளிவாரி விளைவுகள் அந்த 3ஆம் தரப்பில் அது சந்தை அதிகமாக இருக்கு ஏன்னா அவரை யோசிப்பார் தனக்கு வார நன்மையும் தனக்கு வார கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உதாரணத்தை பாருங்க இப்போ இந்த மதுபான கடைகளை உண்மையிலே சமூகத்துக்கு நன்மையா தீமையா பாருங்க தீமை தானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை நம்ம வீட்டிலேயே மதுபான அனுபவம் இருப்பாங்க நம்மள முன் வீட்லயோ பக்கத்து வீட்லயே இருப்பாங்க கரெக்டா இருப்பாங்களே ஒரு கடத்துல நமக்கே தோணும் தானே யார் இந்த மதுபானம் எல்லாம் விற்கிறா அவனா பிடிச்சி போலீஸ் கொடுத்துட்டு அப்படின்னு நமக்குலாம் தோணும் பட் நம்ம அது செய்ய முடியாத காரியமா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மதுபான கடைகளால நன்மையான வெளிவாரியம் தீமையான வெளிவாரியம் தீமையான வெளிவாரி இதனால சமூகத்தில் நன்மை அதிகமா தீமை அதிகமா தீமை தான் ஆனா இதை தனியார் இதை பத்தி தனியார் கன்சிடர் பண்ணுவானா இல்லை தனியார் பார்க்க போறாரு தனக்கு வர லாபம் என்ன தன்னுடைய லாபத்தை அவர் பார்ப்பார் சமூகத்துக்கு வர நன்மை பத்தியோ சமூகத்துக்கு வர தீமை பத்தியோ அவர் யோசிக்க போறது இல்லை அப்ப வந்து வெளிவாரிகளை கருத்தில் எடுப்பாங்களா கருத்தில் எடுக்க மாட்டாங்க கருத்தில் எடுக்க மாட்டாங்க ஆனா வெளிவாரிகள் எவ்வளவு காணப்படும் தூர நோக்கிலான திட்டமிடல் இருக்காங்க
இப்போ ஒரு அரசு பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட முதலாம் வகுப்புல இருந்து 13ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு கல்வி திட்டம் வச்சிருக்காங்க. இருக்கா? இருக்கு. அதை தாண்டியும் நீங்க 13ஆம் ஆண்டுக்கு பிறகு இனி உயர்கல்வி அதுக்கு மேலதிகமா கேம்பஸ் அப்புறம் என்ன காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பட் இந்த தனியார்ல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கா? இப்ப நான் கூட உங்களுக்கு படிப்புக்கு போற எத்தனை வருஷம் தான்? 2 வருஷம். 2 வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் ஏ லெவல் முடிச்சு. 2 வருஷம் படிப்போட முடிச்சு. பட் இந்த அரசு மாதிரி ஒரு தூர நோக்கலான திட்டமிடல் அவங்கள்ட்ட இருக்க போறது இல்ல. லாங் டேர்ம் பிளான் அவங்கள்ட்ட இருக்காது. ஏன்னா தூர நோக்கிலான திட்டமிடல சில வேலை லாப உழைக்கிற சிக்கலா இருக்கும். பிளான போடுவாங்க ஒரு 2 வருஷமா 3 வருஷமா 4 வருஷமா அதோட முடிச்சு. அதை தாண்டி அங்க ஒரு பிளான் ஒன்று இருக்காது. அடுத்த புதுசா இன்னொரு பிளான் தான் போடுவாங்க. அவர் தூர நோக்கிலான திட்டமிடல் இருக்காது. வருமானங்கள் சொத்துக்களின் சமமற்ற பங்கீடு. வருமான சொத்துக்கள் சமமற்ற பங்கீடு ஒரு சந்தை பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா பிள்ளை சரி. இப்ப ஒரு நாட்டுல 2 விதமான பிரிவுகள் இருப்பாங்க. ஒண்ணு ஏழை மக்கள், இன்னொன்னு யாரு? பணக்கார மக்கள். இந்த பணக்கார மக்கள் பாருங்க மேலும் யாராகிட்டு வருவோம், மேலும் யாராக பணக்கார. ஏழை மக்கள் அப்படியே தான் இருப்பாங்க. ஒரு சந்தை பொருளாதாரத்தில் விஷயம் ஒரு சந்தை பொருளாதாரத்தில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுமா? ஒரு சந்தை பொருளாதாரத்துல தனியாரால ஒரு சந்தை பொருளாதாரத்துல தனியாரால எல்லா மக்களுக்கும் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுமா? நிச்சயமா. அவன் யாருக்கு வேலை கொடுப்பாங்க? குறிப்பிட்ட ஒரு சில பிரிவினருக்கு வேலை கொடுப்பாங்க. யாரு நல்லா வேலை செய்யும், யாரு குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்யும், அவன்கிட்ட எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ வாங்கிக்குவாங்க. எல்லாருக்கும் அவங்களால என்ன செய்யறதுக்குள்ள வேலை வாங்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எடுத்துக்கோங்க, இப்ப நம்ம பாடசாலையில ஒரு 40 ஆசிரியர்கள் படிப்பிக்கிறாங்கன்னா இவ்வளவுமே அரசு துறைக்கு அப்படித்தானே. இந்த 40 ஆசிரியர்களும் ஒரு தனியார் துறையில ஒரு பிரைவேட் கிளாஸ் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்களா? நிச்சயமா இல்லை, நிச்சயமா கிடையாது. அதுல ஒரு 5 பேரோ ஒரு 10 பேர் தான் அந்த வேலை செய்வோம். இதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். ஒரு தனியார் துறையில எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கல, எல்லாருக்கும் வருமான பங்கீடு தனியார் துறையால ஏற்படுத்தல. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கி எல்லாருக்கும் வருமான பங்கீடு செய்யணும்னா அதுக்கு நிச்சயமா யாரால முடியும் சொல்லுங்க? அரசு. அப்ப ஒரு சந்தை பொருளாதாரத்துல ஒரு குறைபாடு, சந்தை பொருளாதாரத்தால எல்லா தரப்பினர்களுக்கும் என்ன கொடுக்கிறது? வேலை வாய்ப்பு கொடுக்கிறது. அதோட அவங்க எல்லாருக்குமான வருமான பங்கீடை உறுதி செய்ய முடியாது. அதான் சொல்ல விஷயம். வருமானங்கள் சொத்துக்களில் என்ன காணப்படும்? சமமற்ற பங்கு. ஒரு பிரிவினருக்கு வருமானம் இருக்கும், இன்னொரு பிரிவினருக்கு அங்க என்ன இல்லை? வருமானம். இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, இப்ப அரச பாடசாலைகள்லாம் மூடப்படுகிறது. அப்ப எத்தனை அரசு துறையில வேலை செஞ்சவங்களுக்கு என்ன இல்லை? வேலை இல்லை. அவ்வளவு பேருக்கு தனியார் வேலை கொடுக்கணுமா? நான் ஒரு மாதிரி குறைச்சு வந்துக்கணும். பிரச்சனை கிடையாது. நான் ஒரு மாதிரி ரைட் ஓகே, ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ இன்னும் கொஞ்சம் வடிவா வச்சு நான் ஒரு வருமானத்தை ஒழிச்சுக்கேன். அதே இன்னொரு அவங்க ஸ்கூல்ல சமய பாடம் படிக்க டீச்சர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லல, இனி அவங்களால வெளியே போட்டு. அவர் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் தனியார் ஆளப்பிள்ளை வருமான பங்கீட்டுல ஒரு நியாயத்துவத்தை ஏற்படுத்த இல்லாதான். அதான் சொல்லியிருக்க வருமானங்கள் சொத்துக்களின் சமமற்ற பங்கீடு அல்லது பொருளாதார சமநிலை. அது அடுத்த என்னன்னா தனியாரால அனைவருக்கும் வரும் சமத்துவத்தை ஏற்படுத்த. இப்ப நம்ம வாசிச்சது எல்லாமே இன்னொரு வாசிக்கிறோம். சந்தை பொருளாதார முறை என்ற தீமைகள் இருக்குதானே? இந்த தீமைகளால தான் சந்தை பொருளாதார என்ன வாய்ப்பு தோல்வி அடைய வாய்ப்பு. இதுல நீங்க வினா எடுக்கணும். ஒரு சந்தை பொருளாதார தோல்விக்கு என்ன காரணம்? அவங்களுடைய தோல்விக்கு என்ன காரணம்னா இனி அதன் குறைபாடுகள் தானே அதனுடைய குறைபாடு. ஒரு பொருளாதாரத்துல குறைபாடுகள் தானே தோல்விக்கான காரணம். ஒரு காலத்துல பிளாக்பெரின்னு சொல்லி ஒரு போன் இருந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? ஐபோன் எல்லாம் வர முதல்ல பிளாக்பெரி அந்த ரெண்டு அப்படின்னா மேல டச்சும் இருக்கு, கீழே என்ன இருக்கு? பட்டனும் இருக்கு, ரெண்டும் இருந்துச்சு. அதான் பிளாக்பெரி போன்.
ஒரு காலத்துல அப்படி ஃபேமஸ் ஆனத போதும். பட் இன்னைக்கு அதுக்கான அடையாளமே இல்லாம போச்சு. அப்ப அந்த ஐபோன் வந்துச்சு, இங்கிட்ட ஆண்ட்ராய்டு வந்துச்சு. இப்ப இவங்க அவங்கள பெருசா அந்த ஐபோன் எல்லாம் இப்ப ஆண்ட்ராய்டுல முழு முழு டச்சும் ஸ்கிரீன் தானே, ஃபுல்லா டச், ஃபுல் ஸ்கிரீனும் டச் பண்ணுச்சு. பட் இவர் அதை பெருசா யோசிக்கல. அதை எப்படி மக்கள் எல்லாத்தையும் விரும்ப மாட்டாங்க, கட்டாயம் இந்த பட்டன் போன் பட்டன் இருக்கணும்ன்ற ஒரு ஒப்ஷனே இருந்தான். ஒரு காலத்துல மக்கள் என்ன செஞ்சாங்க, அது அப்படியே மாறி எல்லாமே டச், பட்டனே தேவைப்பட்ட எல்லாமே டச் நல்லா இருக்கு இதுன்னு சொல்லி எல்லாம் ஐபோன் பக்கமும் ஆண்ட்ராய்டு பக்கமும் போக ஆரம்பிக்க இவர் மக்கள் என்ன செஞ்சாரு இல்லாமல். அது என்ன சொல்ல வராங்க கவனிச்சுக்கொள்ளு. ஒரு சந்தை பொருளாதாரம், ஒரு சந்தை பொருளாதாரம் ஒரு கட்டத்துல தோல்வி அடைய வாய்ப்பு இருக்க, வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு சந்தை பொருளாதாரம் எப்ப தோல்வி அடையலன்னு கேட்டீங்கன்னா, அந்த சந்தை பொருளாதாரத்துல குறைபாடுகள் தான் அந்த தோல்வி அடையும். சொல்லுங்க அப்போ அப்படியே குறைபாடுகள் சொல்லுங்க, திருப்பி இருக்க வாசிக்கொள்ளுங்களேன். ஒன்று வளப்பகிர்ந்த வினைகள், என்ன வளப்பகிர்ந்த அடுத்தது பொதுப்பண்டங்கள் தனியார் வழங்காமை. அடுத்து அரைவாசி பொருட்கள் மேலை பொருட்கள் நிரம்பல் நிரம்பல் போதாமை. மேல நிரம்பல் செய்யாமை வேற, நிரம்பல் போதாமை என்று. நிரம்பல் செய்யாமைன்னா உற்பத்தியே செய்ய மாட்டோம். நிரம்பல் போதாமைன்னா நிரம்பல் செய்வாங்க, செய்யற அளவு அதிகமா இருக்குமா குறைவா இருக்கும்? வெளிவாரி விளைவுகள் காணப்படும். திட்டமிடலின்மை, வருமானங்கள் சொத்துக்களின் சமமற்ற பங்கீடு, சொல்லக்கூடிய பொருளாதார சமமின்மை தோன்றுதல், இவங்க போன்றவற்றால் அங்க என்ன ஏற்பட சொல்லுங்க, சந்தை தோல்வி. அப்போ ஒரு வினா கேட்கணும், சந்தை தோல்விக்கான காரணங்கள் தரணும். சந்தை பொருளாதார தோல்வியடைய காரணங்கள் கேட்டு எக்ஸாம்பிள். சந்தை பொருளாதார தோல்வியை தான் என்ன சொல்லுவாங்க, சந்தை தோல்வி. சந்தை தோல்வி. நாங்க இதை முழுமையை படித்தான் தேர்ச்சி என்ன போட்டுக்கோங்க, யூனிட் 8 தேர்ச்சி 8. தேர்ச்சி 8 ஆரம்ப தலைப்பே தான் சந்தை தோல்வி தான் ஆரம்பிக்கும். சந்தை தோல்வி தான் ஆரம்பிக்கும். தேர்ச்சி 8 சந்தை பொருளாதாரத்தின் இறுதி. சரி, ஒரு சந்தை பொருளாதாரம் ஒரு பொருளாதாரம் ஒரு பொருளாதாரத்தில் அரசு, ஒரு பொருளாதாரத்துல தனியார். சரி, விலை கொள்ளும் விஷயம். இப்ப அரசு தனியார் இதுல யார் ஒரு பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமானவங்க? ஒரு பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமானவங்க யாரு, அரசா தனியார்? ரெண்டு பேருமா? சொல்லுங்க பாப்போம். பாருங்க, ஒரு அஞ்சு ஒரு பொருளாதாரத்தை உயர்ந்த ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போக, ஒரு பொருளாதாரத்தை வெற்றி பாதையில அழைத்து செல்ல, அந்த பொருளாதாரத்துக்கு ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும். ஒன்று, அந்த பொருளாதாரத்துல அரசு மட்டும் இருக்கணும். ஒரு பதில், அந்த பொருளாதாரத்துல தனியார் மட்டும் இருக்கணும். இன்னொரு பதில், அந்த பொருளாதாரத்துல அரசு தனியார் சம அளவுல இருக்கணும். அரசும் தனியார் ஈக்குவலா இருக்கணும். அந்த பொருளாதாரத்துல அரசினுடைய பங்கு அதிகமா இருக்கணும். யாருடைய பங்கை விட? தனியாருடைய பங்கு விட. தனியாருடைய பங்கு விட யாருடைய பங்கு அதிகமா இருக்கணும்? அரசு. இல்ல சார், தனியாருடைய பங்கு அதிகமா இருக்கும் யாரை விட? அரசு. ஒரு 5 ஆன்சர் இருக்கு உங்களுக்கு. வினா இதுதான், ஒரு பொருளாதாரத்தை உயர்ந்த வளர்ச்சியில் இட்டு செல்ல, ஒரு பொருளாதாரத்தை உலக நாடுகளுக்கு இடையில ஒரு அபிவிருத்தியை நோக்கி, ஒரு வல்லரசை நோக்கி கொண்டு போக எந்த மாதிரியான ஒரு சேர்க்கை காணப்படும் அந்த நாட்டுல? சொல்லுங்க பாபு, எப்படி இருந்தா சரி அந்த பொருளாதாரம்? அரசு மட்டும் இருந்தா போதுமா? அரசு மட்டும் இருந்தா கவனிக்கணும். இப்ப நீ பேசிக்கிட்டு இருந்தா இப்ப நான் பேசுறது எப்படி வரும்? அப்ப அதுல உட்கார்றது இது உட்காருங்க, மத்த பேச்சுன்னா உட்காருவாங்க, ஒரு சத்தம் வராது. இருக்குல்ல 10
சரிக்கா சரி, அரசு மட்டும் போதுமான பொருளாதாரத்துக்கு நிச்சயமா இல்லை பிள்ளை. இப்ப நான் படிச்சிருக்கோம், உலக நாடுகள் இருக்கிற 195க்கும் மேற்பட்ட உலக நாடுகள். அந்த உலக நாடுகள்ல கட்டளை பொருளாதாரம் இன்னும் அடையாளப்படுத்தும் நாடுகள் பெரும்பாலும் சரியான குறைவு. ஒன்று வடகொரியா, இதுக்குள்ளே வடகொரியா, மற்றது என்னது 195க்கும் மேல இருக்க நாடுகள் எத்தனை நாடு? 2 நாடு தான். அதுனா அப்ப என்ன உண்மையில அது வெற்றியா? அவங்களுடைய அது வெற்றிக்கான காரணம் அந்த 2 நாடுகளும். அப்போ இது வரும் ஆட்சியர்கள வாய்ப்பு. தனியார் மட்டும் போதுமா? தனியார் மட்டும் போதுமான்னு கேட்டா அதுவும் போறாது. ஏன்னா தனியாரால எல்லா வேலையும் செய்ய நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணுமா? நிச்சயமே இல்லை. அவரால் அதெல்லாம் செய்யல. பொது பொருட்கள் கொடுக்கணுமா? அவரால் வீதி வெளிச்சம் மணிக்கூட்டி ப்ரோக்ராம் கொடுக்கணுமா? அது கிடையாது. அப்போ இதை எடுக்குவாங்க. அரசும் தனியார் ஈக்குவலா இருக்கணுமா? அரசு தனியார் ஈக்குவலா இருந்தா ஓரளவுக்கு ஓகே தான். எப்பவுமே இந்த அரசினுடைய செயற்பாடுகள் அங்க அதிகமா இருக்கும்போது ஊழல் இடம்பெற வாய்ப்பு அதிகம். என்ன இருக்கும்? ஊழல் இடம்பெறணும். இனி அரசுன்னு சொல்லும் போது கூட இனி அது இன்னொரு செக்டர் தான். அரசுன்னு சொல்லும் போது இன்னொரு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாட்டி, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாட்டி, மக்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாட்டி ஊழல் அதிகம் இடம்பெறணும். அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க? தங்களுக்கு பிடிச்ச ஏரியா, தங்களுக்கு பிடிச்ச மக்களுக்கு மட்டும் நன்மை செய்வாங்க. அங்க மட்டும்தான் அபிவிருத்தி திட்ட வேலைகள் செய்வாங்க. இப்ப இருக்க அரசு இதுக்கு முன்னாள் அரசு, அதுக்கு முன்னாள் அரசு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மத்தல சர்வதேச ராஜபக்ஷ விமான நிலையம் இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? மத்தல ஒரு விமான நிலையம் தெரியுமா உங்களுக்கு? இலங்கையில இருக்க சர்வதேச விமான நிலையம் சொல்லுங்க. கட்டுநாயக்கு அப்படி சொல்றது இல்ல, பண்டார நாயக். சீமாவோ சீமாவோ சர்வதேச பண்டார நாயக்க விமான நிலையம். அது மத்தல சர்வதேச விமான நிலையம். அதுக்கடுத்து இலங்கையில இருக்க விமான நிலையங்கள். அதுல இந்த மத்தல இருக்க விமான நிலையம் எந்த பிரயோசனம் இல்லை. அதோட அம்பந்தோட்டை துறைமுகம் இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? அதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லி போறாங்க. லோட்டஸ் டவர் தெரியுமா உங்களுக்கு? தாமரை தடா லோட்டஸ் டவர். இப்ப இதெல்லாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அமைச்ச திட்டங்கள். அந்த திட்டத்தினால எந்த ஒரு நன்மையும் நம்ம நாட்டுக்கு இல்லை. அந்த அதுகளெல்லாம் அமைக்கிறதுக்கு ஏகப்பட்ட கடன் வெளிநாட்டுல வாங்கணும். அந்த கடன்களை கட்டிக்கிட்டு அந்த கடன்களுக்கு வட்டியை தான் நம்ம கட்டிக்கணும். எந்த ஒரு நன்மையும் இல்லை. அப்ப ஒரு பொருளாதாரத்துல இவங்க 2 பேரும் ஈக்குவலா இருக்கும் கூட ஒரு பொருளாதார சிக்கலா போயிருக்கு. இப்ப இலங்கை என்ன பொருளாதாரம் சொல்லுங்க? இலங்கை என்ன பொருளாதாரம்? கடல். ஒரு கூடிய வளர்ச்சியில் இருக்குமா? நிச்சயமே 5% வளர்ச்சியை தாண்டாது நம்ம நாடு. இன்னும் 5% வளர்ச்சி இல்லை. கடந்த 2022 பாரிய வீழ்ச்சி, பாரிய வீழ்ச்சி. கோவிட் இலங்கை மட்டும் வந்துச்சு, எல்லா நாடுகளும் வந்துச்சா? ஆனா இன்னும் சில நாடுகள் பாருங்க 1ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்படி அப்ப அதுவும் வேணாம். தனியார் இதுவும் வேணும். என்ன பண்ணுங்க? தனியாரோட அரசு அதிகமா இருக்கணுமா? அதுவும் அப்போ இருக்க வேண்டிய ஆப்ஷன் எது? அரசை விட அங்க யாருடைய செயல்பாடு அதிகமா இருக்கணும்? தனியார் செயல்பாடு அதிகமா இருக்கும். அப்படி இருந்தா அந்த பொருளாதாரத்தை இலகுவா வெற்றியை நோக்கி போகுது. ஏன்னா எந்த ஒரு பொருளாதாரத்திலைங்கிற தனியார் தான் விரும்பி ரிஸ்க் எடுப்பாங்க. ரிஸ்க் எடுக்கிறது யார்? ஒரு பொருளாதாரத்தில் அரசா? தனியார். அரசு அப்படி இல்லை, மக்கள் பணம், மக்கள்கிட்ட காசு ரொம்ப பாதுகாப்பா கையாளு. தனியார் அப்படி கிடையாது. தனியார் அப்படி கிடையாது. பாரியளவு முதலீடுகளை விருப்பமுடைய ஆட்கள் யாரு? பெரும்பாலும் பாரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு நாட்டுல யாரு தர? தனியார். அப்ப எந்த ஒரு பொருளாதாரத்திலையும் இப்படியாப்பட்ட ஒரு சேர்க்கை தான் அந்த பொருளாதாரத்தை வெற்றியை நோக்கி கொடுப்போம். அப்ப என்ன இருந்தாலும் இதுல இருந்து ஒரு வினா விளைக்கணும். இன்னொரு வினா கவனிச்சு கொடுங்க. ஒரு பொருளாதாரத்துக்கு தனியார் அவசியம் இல்லையா? அவசியம், நிச்சயமா அவசியம். தனியார் இல்லாம ஒரு பொருளாதாரத்தை வெற்றி பாதிக்கிட்டு செல்ல இயலாது. அதுக்குன்னு சொல்லி தனியார் மட்டுமே போதுமா, இவங்க மட்டுமே போதுமா? அது போதும். ஏன்னா சில விடயங்களை தனியாரால ஒருபோதும் செய்ய இயலாது. சில விடயங்களை யாரால? தனியாரால ஒருபோதுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு சந்தை பொருளாதாரத்தில் வினா விலை கொடுக்கும்.
ஒரு சந்தை பொருளாதாரத்துல சாதிக்க முடியாதவை என்ன? ஒரு சந்தை பொருளாதாரத்துல சாதிக்க முடியாதவை என்ன பிள்ளை? அவர் சந்தை பொருளாதாரத்துல சாதிக்க முடியாதவன்னு சொன்னா என்னென்ன விடயங்களை தனியாரால மேற்கொள்ள இயலாது. நான் சில விஷயங்கள் சொல்ற அது தனியாரால செய்யணும்னு சொல்லுங்க. புதுமையாக்கம் தனியார் தாராளமா செய்வானது. அரசு செய்வான புதுமையாக்கத்தை இல்லை, சரியான கஷ்டம். அரசு போன வருஷம் நினைக்கிற சிலபஸ் மாற்றுறதை பத்தி பேசுறேன், ஞாபகம் இருக்கும்? சிலபஸ் மாற்றுறதை பத்தி 2025 பேசினேன். சக்சஸா ஃபெயிலியரா? 26 சிலபஸ் மாத்திட்டாங்களா? இல்ல, இன்னும் மாத்தல. யோசிச்சு பாரு, 2 வருஷத்துக்கு ஆச்சு. எப்பயோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை மாத்தோம் சொல்லி. பட் இன்னும் அந்த இதுக்கு வரல. ஏன்னா அது அரசு. பட் தனியார் அப்படி இல்லை. அவங்க காலத்துக்கான அவங்களுடைய சார்ட்டர்ட் டிகிரி இருக்கு, கேள்விப்பட்டீங்கன்னா சிஏ டிகிரி இருக்கு, ஏசிசிஏ டிகிரி இருக்கு, சிஐஎம் டிகிரி இருக்கு. காமர்ஸ் படிச்சா ஏகப்பட்ட டிகிரி சேலம் பிற்காலம். அந்த சிலபஸ் தான் காலத்துக்கான அவங்க என்ன செய்வாங்க, மாற்றி அமைச்சுட்டே வருது. புதுமையாக்கும் பாரம்பரிய ஐபோன் ஒரு வாரத்துல என்ன ஒரே ஒரு கேமரா, இன்னைக்கு அப்படியே எத்தனை கேமரா? 3 கேமரா. அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். சில பேர் இன்னும் காலத்துல போகலாம், வேற வேற வித்தியாசமா கொண்டு வந்துருவாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. புதுமையாக்கம் அடே நான் கவனி, புதுமையாக்கம் அதிகமா காணப்படும் அரசியலையா தனியார்? எப்படி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு? தனியார் கேட்கிற கேள்வி பதில். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தனியார் வழங்கணுமா வழங்கலதா? பொது பண்டங்களை வழங்கணுமா வழங்கல? வெளிவாரி விளைவுகளை கட்டுப்படுத்தணுமா கட்டுப்படுத்த? வெளிவாரி விளைவு முதல் சொன்னேன், சந்தை பொருளாதார உற்பத்தியாளர் தனக்கு எது நன்மை அதைத்தானே செய்வான். அவருடைய செயற்பாட்டால சமூகத்துக்கு வரக்கூடிய விளைவுகள் பத்தி அவங்க யோசிக்க போறது. வருமான பங்கீட்டுல சமத்துவத்தை ஏற்படுத்தணுமா தனியாரால? தூர நோக்கிலான திட்டமிடல் ஏற்படுத்தணுமா? அப்போ சில செயற்பாடுகள் தனியாரால் என்ன செய்யறதுமா செய்ய முடியாது. அப்போ தனியாரால, அதான் சந்தை பொருளாதாரத்தால சாதிக்க முடியாத விடயங்கள் என்னென்ன இருக்கு பாருங்க. ஒரு 7-8 கொடுத்திருக்க பிள்ளை, சரியா? இதோட இப்ப சந்தை பொருளாதாரம் முடியும் பாருங்க. சந்தை பொருளாதாரம் ஒன்றில் சாதிக்க முடியாதவைகள் ஒரு பொருளாதார பிள்ளைகள் என்னென்ன விடயங்களை சாதிக்க இயலாது. ஒன்று, நிறைத்தொழில் மட்ட நிலைமை பேரிடர். அதனால நிறைத்தொழில் மட்டும் நிறைத்தொழில் என்னது? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கணுமா சந்தை பொருளாதாரம்? தெரியும். அவ முதலாவது பாருங்க, நிறைத்தொழில் மட்ட நிலைமை அனைவருக்கும் வேலை வாய்ப்பை வழங்க முடியும். சந்தை பொருளாதாரத்துல எல்லா மக்களுக்கு என்ன முடியாது? அனைத்து மக்கள் பிரிவுகளுக்கும் வேலை வாய்ப்பு வழங்க சாத்தியமில்லை. தேவைக்கேற்ற பொது பண்டங்கள், அரைவாசி பொதுப்பொருள், மேல்மை பண்டங்களை கிடைப்ப உறுதிப்படுத்த. வீதி வெளிச்சம் மணி கொண்டு போகிறேன்னா தனியார் கொடுப்பாங்க. அதோட பிள்ளைகள் பொது பொருட்கள், மேல்மை பொருட்கள் தேவைக்கேற்ற வழங்கணும். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு தனியார் மருத்துவமனை இருக்கு. மருத்துவமனை மக்கள் விரும்பாலும் விரும்புவாங்க. கிராமத்தில் உள்ளவங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா இங்க டவுனுக்கு வந்து தான் யாரும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அதே மருத்துவமனை எங்க இருந்தா கிராமத்துல இருந்தா நமக்கு ஈஸி தானே. இப்ப அது நடக்குமா நடக்காத? பொருளாதாரத்துல உறுதி கவனிக்கணும். பொருளாதாரத்துல உறுதி, சீரான பொருளாதார வளர்ச்சி பெயரளவு. பொருளாதாரத்துல உறுதி எல்லாம் ஏற்படுத்தணும்னா நிச்சயமாக யார் தலையில் இருக்கணும்? அரசு. யார் தலையில் இருக்கணும்? பொருளாதார சமத்துவம், வருமான சொத்துக்களின் சம பங்கு. பொருளாதார சமத்துவம், வருமான சொத்துக்களை சம பங்கு. எல்லாருக்குமான வருமானம் கிடைக்கணும். தனியார் எல்லாருக்கும் வருமானம் கிடைக்கிறது தனியார் உறுதிப்படுத்த. இந்த மக்களுக்கு அவனுக்கு வருமானம், வேலை வாய்ப்பு வருமானம் திட்டமிடல்கள் இருக்காது. வினைத்திறன் மிக்க வளப்பகிர்வு, வினைத்திறன் மிக்க வளப்பகிர்வு அதற்கு வெற்றிப்படி மாத்தி கொடுத்தேன். வினைத்திறன் மிக்க வார்த்தை வெட்டிக்கு, வினைத்திறன் மிக்க வார்த்தை வெட்டிட்டு
பகிர்வு வினைத்திறனின்மை கூறு. வினைத்திறன் மிக்கதை வெட்டிட்டு வினைத்திறன் மிக்கதை வெட்டுகிற முதல்ல வளப்பகிர்வும் வினைத்திறனின்மை கூறு. வளப்பகிர்வு அதற்கு என்ன சொல்ல சமூகத்துக்கு உகந்த உற்பத்திகளுக்கு வளர்த்து அவங்களால வளப்பகிர்வு வினைத்திறன் இல்லை. அது சமூகத்துக்கு உகந்த உற்பத்திகள்ல வள ஒதுக்குறது இல்லை. வெளிவாரிகளால் ஏற்படும் சந்தை வைத்தது. வெளிவாரிகள் ஒரு சந்தை அடுத்தது சூழல் பாதுகாப்பு, நிலைப்பெயர்வு, சூழல் பாதுகாப்பு மலைகள் மலை தொடர்ந்து அது இல்லாம கடலுக்கரை குளிக்கலாம் என்ன செஞ்சு தோண்டி எடுத்து ஒரு பத்து நிலைப்பேந்து அப்படின்னு சூழல் பாதுகாப்பு நிலைப்பேந்துக்கு அபிவிருத்தி பேணல் அதுகள் கஷ்டம். சரி, திருப்பி சொல்ல முடியும். ஒரு சந்தை பொருளாதாரத்தினால் சாதிக்க முடியாத விடையில் தேவைக்கேற்ப பொருட்பண்ட மறைவாக்கு பொருள் மேல் விற்பனை கிடைப்பனவோ பொருளாதார உறுதி சீரான பொருளாதார வளர்ச்சி வெளிவாரிகள் ஏற்படும் சந்தை தோல்வியை ஒழித்தல் சூழல் பாதுகாப்பு நிலைப்பேண்டு. அப்ப இதெல்லாம் சாதிக்கணும் ஒரு பொருளாதாரத்தை யார் தலைவர் சந்தை பொருளாதாரத்தால் சாதிக்க முடியாத சந்தை பொருளாதாரத்தால் சாதிக்க முடியாத சந்தை பொருளாதாரத்தால் சாதிக்க முடியாத இன்னங்களை சந்தை பொருளாதாரத்தால் சாதிக்க முடியாத சாதிக்க முடியாத நிலைமைகளை சாதிப்பதற்காக பொருளாதாரத்தை யார் தலையிட அரசு தலையிட வேண்டும். அரசு தலையிட வேண்டும். சந்தை பொருளாதாரத்தை ஏன் அரசு தலையிட வேண்டும்? பொருட்களை வழங்குவதற்கு மேன்மை பொருட்களை நிரம்பரை உறுதி செய்வதற்கு இந்த காரணங்கள் அப்படியே மாற்றி எழுதினீங்கன்னா சரி. சரி, சந்தை பொருளாதாரம் என்ற அதுக்குரிய வரவேற்பு
அதுக்குரிய இப்போ சந்தை பொருளாதாரத்துக்குரிய வரவிலக்கணம் பார்த்து, சந்தை பொருளாதாரத்தின் பண்புகள் பார்த்தோம். சந்தை பொருளாதாரத்துல விலை பொறிமுறைன்னா என்னன்னு சொல்லி பேசி, விலையின் தொழிற்பாடுகள் பேசணும். சந்தை பொருளாதாரத்துல நுகர்வோர் தெரிவு சுதந்திரம், நுகர்வோர் இளமை பத்தி பேசி, சந்தை பொருளாதாரத்துல நன்மைகள், சந்தை பொருளாதாரத்தின் தீமைகள், சந்தை பொருளாதாரத்தால் சாதிக்க முடியாத தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். அவன் இவ்வளவு வரைக்கும் சந்தை பொருளாதார சமம். சந்தை பொருளாதாரம் எப்பவுமே வெற்றியோடையா தான் இருப்பாங்களா, தோல்வி அடைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இருக்கு. எப்ப தோல்வி அடைவாங்கன்னா அது அவங்களுடைய குறைபாடுகள் தானே, அது அவங்களுடைய குறைபாடுகள். அப்ப அந்த குறைபாடுகள் சொன்னீங்கன்னா அது ஒரு சந்தை பொருளாதாரத்தின் தோல்விக்கு காரணமாக உண்டு செய்யும். சரி, வாங்க ஒரு 2 நிமிஷம். முப்பத்தி எட்டாம் பக்கம் 11வது கேள்வி. பிள்ளை அது 50வது வினா. 50வது வினா எத்தனை போகணும் டிவி பார்த்தா வந்து அதை அவங்க கேட்டு அவங்க ஐம்பதாவது வினா. அடுத்த வினா 57. பாருங்க கப்பு எனக்கு 11வது என்ன பாருங்க. நுகர்வோன் இளமை. நுகர்வோன் இளமை என்பதால் கருதப்படுவது யாது பிள்ளை? பாதுமா நுகர்வோன் இளமை என்ன பிள்ளை? எதை உற்பத்தி செய்யணும் என்பதை உற்பத்தியாளர் தீர்மானிப்பார். யாருடைய கேள்விக்கேற்ப? நுகர்வோருடைய கேள்விக்கேற்ப. அப்ப அப்படி விட தேன்னா வெளியீட்டு தீர்மானங்கள் நுகர்வோரின் தேவையின் அடிப்படையில் எடுக்கப்படும். வெளியீட்டு தீர்மானம் உற்பத்தி தீர்மானம். வெளியீடு என்ற உற்பத்தி.
வெளியீடு என்ன பிள்ளைகள்? உற்பத்தி. சரியா? ஓகே பிள்ளைகள். அடுத்து 50வது என்ன பாருங்க, அங்கே அதே வினாதான். சந்தை பொருளாதார முறைமையில் நுகர்வோர் இறமை காணப்படுகிறது என்பதை எக்காரணி மூலம் விளக்கலாம். நுகர்வோர் இளமையானவன். நுகர்வோருக்கு தேவையான பண்டங்கள் சந்தை மூலம் வழங்கப்படல். அதனை பொருத்தமாக இல்லை சார், மட்டுமே வாசிக்கொள்ளுங்க. நுகர்வோருக்கு அத்தியாவசியமான பண்டங்கள் மாத்திரம் வழங்குதலாம் இல்லை. தமது விருப்பின்படி ஊழியத்தை மாற்றுவது பிள்ளை கிடையாது. அடுத்த பிள்ளை, நுகர்வோரை பாதுகாக்க அரசு விலை கட்டுப்பாட்டை அமல்படுத்தல இல்லை. இயற்கை தனி உரிமை நாங்க அப்படின்னு படிக்கவே இல்லைன்னு ஆன்சர். நுகர்வோருக்கு தேவையான பண்டங்கள் சந்தை மூலம் உற்பத்தியாளர் வழங்குறது பிள்ளை. சரி. பணி அடுத்து சந்தை பொருளாதாரம் ஒன்றில் விலை பொறிமுறையின் தொழிற்பாடாக கருதப்படுவது எது பிள்ளையா? சொல்லுங்க. விலைன்ற தொழிற்பாடு தானே, 3 தொழிற்பாடு இருக்கு. முதலாவது பாருங்க, வருமானங்களை சீராக பங்கிட வழிகாட்டுவது. அப்படியா? நிச்சயமா இல்ல. ரெண்டாவது சொல்லுங்க, உற்பத்தியாளர்களுக்கு ஊக்குவிப்பு சாதனமாக செயல்படுகிறது. சரியா? உற்பத்தியாளருக்கு மட்டுமா வளப்பங்கிட்ட வினைத்திறனாக்குவதற்கு தகவல்களை வழங்குறதா? வளப்பங்கிட்ட வினைத்திறனாக தகவல் வழங்குமா? தகவல்கள் வழங்கும். அது அவர் லாபத்தை உழைக்கத்தானே. வளப்பங்கிட்ட வினைத்திறன் என்ன அர்த்தம்? சமூகத்துக்கு விரும்புகிற உற்பத்திகளை வளங்களை ஒதுக்குவாங்க சந்தை பொருளாதாரத்துல இல்ல தரப்பு. சொல்ல அப்போ உணவு உற்பத்திகளை மக்களிடம் அதான் இல்ல. அப்ப பொருத்தமான பதில் எத்தனாவது? 5வது பாருங்க, லாபங்களை உற்பத்தியாளர்களையும் பகிர வழிகாட்டுகிறது. பொருத்தமான பதில் எத்தனாவது? 2வது. உற்பத்தியாளர்களுக்கு ஊக்குவிப்பு சாதனமாக பயன்படுத்துகிறது.